தேர்ஸ்டே மார்னிங் போன வாரம் அப்பா அம்மா ஊருக்கு வந்திருந்தாங்க எங்களை பார்க்கறதுக்காக. வரும்போது நிறைய கருவேப்பிலை கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான், மருந்து எதுவும் அடிக்காத தலைகள். இதில் இன்னைக்கு சுத்தமாக நான் கழுவிட்டு கருவேப்பிலை பொடி ரெடி பண்ண போகிறேன். இது சூடான சாதம் இட்லிக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட்ஸில் நிறைய பேர் ஹேர் ஃபால் ஆகுது ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதையும் தாண்டி ஷாம்பு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறீங்களே தவிர ஃபுட் ஹேபிட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் கூட யாருமே எடுத்து வைக்கிறதே இல்லை. கிராஜுவலாக தான் ஹேர் ஃபால் ஆகுது. அதே மாதிரி கிராஜுவலாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். அதுக்கு கம்பல்சரி நம்மளோட ஃபுட்டில் வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் நிறைய குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன், அதனால் வெயில காய வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 50 கிராம் உளுந்து, 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெயில் மிளகாய் நல்லா வறுத்துட்டு இது கூட பெருங்காயத்தூள் கல்லுப்பெல்லாம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி சீரகம் ஆட் பண்ணவே இல்லை, ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னுமே நீங்கள் காரம் வந்து குறைச்சிக்கிறனாலும் தாராளமாக கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் மிளகும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர்டைட் பாக்ஸில் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா.